SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கோதுமை மாவு எடுத்து பூரி ரெடி பண்ணியிருக்கிறோம். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மூணே பொருள் தான், சர்க்கரை, உப்பு, எண்ணெய், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ நைஸாக வந்திருக்கு பாருங்கள் பூரி. வேறு எதுவுமே கலக்க வேணாம். இங்கே பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உருளைக்கிழங்கு, தக்காளி தொக்கு எது வேணாலும் நீங்கள் சைடிஷ் வச்சு தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். குருமா தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். தேங்காய் குருமா வச்சுருக்கேன் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பூரி அப்படி ஒரு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், எவ்வளோ இங்கே பாருங்கள், ஒரு சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா, நைஸாக இருக்குது பாருங்கள். பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போகும். இங்கே பாருங்கள், பாருங்கள், கோதுமை மாவு பூரி ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 கப்பு எடுத்துருக்கேன். இந்த மாவுக்கு தகுந்த உப்பு, சர்க்கரை 2 டீஸ்பூன், எண்ணெய் ஒரு எண்ணெய் கரண்டியால் போடணும். நல்லா தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். நார்மல் வாட்டர் தான். கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பிச்சு சேர்த்துக்கலாம். செஞ்சு பாருங்கள், மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்து பாருங்கள். அந்த அளவுக்கு எடுத்தால் போதும். ரொம்ப டைட்டாகவும் இல்லை, ரொம்ப லூஸாகவும் இல்லை. இங்கே பாருங்கள், தட்டு போட்டு மூடி வைங்க, ட்ரை ஆகிடும். ஒரு அரை மணி நேரம் நல்லா மாவு ஊறட்டும். செஞ்சு பாருங்கள், அரை மணி நேரம் நல்லா ஊறிடுது. மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த அளவுக்கு இது மாதிரி இருக்கணும். நம்ம சின்னதாக நம்ம பூரி எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு சின்ன சின்ன உருண்டையை நல்ல மாவை அடித்து பிசைஞ்சின்னா நல்லா பூரி புசு புசுன்னு நல்லா வரும் பாருங்க. நம்ம பூரி எடுத்துக்கிற அளவுக்கு உருண்டையும் எடுத்துக்கலாம். பூரி தட்டிடலாம். இது மாதிரி உருட்டிட்டு கொஞ்சம் அதே கோதுமை மாவு தான் மேலே, அப்போ தான் கொஞ்சம் அடியில் ஒட்டாமல் வரும். ரெண்டு சைடு திருப்பி திருப்பி நம்ம திரட்டினா சூப்பராக பூரி போடுறதுக்கு மாவு நல்லா அழகாக வரும். ஒரு செஞ்சு பாருங்கள், நல்லா மாவு தட்டியாச்சு. நீங்கள் அப்படியே எடுத்துக்கிட்டாலும் எடுத்துங்க. அளவுக்கு கப்பு வச்சு கூட கட் பண்ணி ரவுண்டு ஷேப்பாக அழகாக வரும். அது மாதிரி கட் பண்ணிக்கலாம். நான் தட்டை இருக்கிறது இந்த அளவுக்கு இருக்கணும் பாருங்கள். ரொம்ப மொத்தமாக இருந்தாக்கா பூரி நல்லா எழும்பி வராது. இந்த மாதிரி ரொம்ப மெலிசாக இல்லாமல் இந்த மாதிரி திக்னஸாக இருக்க பாருங்கள். இந்த செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க மாவெல்லாம் பாருங்கள், எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு எடுத்துருங்க. இந்த மாதிரி நம்ம லஞ்ச் பாக்ஸு கப்பு இருக்கும், இதில் ஒட்டிட்டு தான் அழகாக வந்துட்டு பாருங்கள். இந்த திக்னஸ் இருந்தால் போதும். சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். பூரிக்கு ரெடி பண்ணிட்டேன். இதே மாதிரி எல்லா மாவும்
திரட்டி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், எண்ணெய் வச்சுருக்க வானலில் மாவு பூரி போடுறதுக்கு மாவு திரட்டி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், அப்படியே மெதுவாக தீ வந்து இப்போ மீடியமாக குறைச்சி வச்சுக்கோங்க. சூப்பராக பூரி வந்து எழுந்து வரும் பாருங்கள். அப்படியே லைட்டாக அழுத்தி விடுங்க. 2 நிமிஷம் அப்படியே திருப்பி விட்டிங்கன்னா தான் உள்ளே இருக்கிற மாவு நல்லா வெந்து புசு புசுன்னு வரும். பூரி சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு நைஸாக இருக்கும். கொஞ்சம் கலர் மாறட்டும். அப்படியே எண்ணெயை வடிய வச்சுட்டு வேறு தட்டுக்கு மாற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், சூடாக இருக்குது, நல்லா புசு புசுன்னு பூரி பாருங்கள். சூப்பராக அப்படியே இது 2 பொருள் தான், சர்க்கரை, எண்ணெய், உப்பு, இவ்வளோதான். இங்கே பாருங்கள், கோதுமையில் சூப்பராக புசு புசுன்னு பூரி எப்படி வதற்க பாருங்கள். நான் எடுத்துக்கிற மாவு அளவு 1/2 கிலோ. அப்படியே எடுத்துருங்க. இந்த கலர் இருந்தால் போதும். சூப்பராக பாருங்கள். எண்ணெயை வடிய வச்சுட்டு அப்படியே எடுத்துருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். இங்கே பாருங்கள், எல்லா பூரியும் அழகாக சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன்னா போதும், அழகாக சூப்பராக வந்துடும். இதே மாதிரி எண்ணெயில் போட்டு இதே மாதிரி பூரி எடுத்துருங்க. எண்ணெயை வடிய வச்சுட்டு எடுங்க. பாருங்கள், பூரி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கோதுமை மாவில் பூரி போட்டிருக்கேன். எப்படி இருக்குது பாருங்கள், புசு புசுன்னு இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், அப்படியே தொட்டாலே அப்படியே சாஃப்டாக இருக்கும். பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.